பதவியேற்பு விழாவை பொறுத்தவரையில மே 10ஆம் தேதிக்குள்ள நடத்துவதற்கு தான் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான தேதிகள் இறுதி செய்யும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அந்த நல்ல நேரம் நாள் கிழமை பார்த்தே நடத்தப்படுகிறது. வேட்பாளர்கள் அறிவித்ததாக இருந்தாலும் சரி, இதுவரையில கட்சியுடைய முக்கிய நிகழ்வுகள் நடந்த நேரங்களாக இருந்தாலும் சரி, இந்த நல்ல நேரம் அது போன்ற நம்பிக்கைகள் உட்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல ஒரு சுபமுகூர்த்த நாள்ல தான் இந்த நிகழ்வு நடைபெறும் என்பதை இதன் மூலமாக நாம் அறிய முடிகிறது. ஆனால் இந்த மே 10ஆம் தேதிக்குள்ள நாட்கள் ஒருங்கிணைந்து வந்தால் ஒரு தேதியில அந்த பதவி பிரமாணம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த பதவி ஏற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக முதற்கட்டமாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. ஸோ இது ஒரு பிரம்மாண்டமான விழாவா தான் அவங்க திட்டமிடுறாங்க இல்லையா? ஏன்னா 2 வகைகள் இந்த பதவியேற்பு விழாக்கள். ஒன்று சிம்பிளா ஆளுநர் மாளிகையில் நடக்கும், இல்லைன்னா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டோட அவங்க ஒருங்கிணைத்து ஒரு அரசுக்கு சொந்தமான இல்லை அரசு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அரங்கு, ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம் மாதிரி, இல்லை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்டினரி ஹால் மாதிரி ஒரு பெரிய அரங்கத்தில் நடத்தலாம். இது ஒரு பிரம்மாண்டமான விழாவாக நடக்க போகுதா, இல்லை லோக் ஈவெண்ட் ஆளுநர் மாளிகையில் நடக்க போகுதா? நிச்சயமாக இந்த விழாவை ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்ட நிகழ்வாக நடத்தவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளும் எண்ணி இருக்கின்றனர். முதல்ல நீங்கள் குறிப்பிட்டவாறு அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 100ஆண்டு வளாகத்துலதான் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வளாகம் தற்போது புனரமைக்கும் பணிகள், ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல நடத்த முடியாததாக அறிகிறோம். அதற்கு அடுத்தபடியாக அதையும் கொள்ளளவுல அதிகமாக ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய விதமாக சென்னையுடைய மத்திய பகுதியில பெரியமேட்டில் இருக்கக்கூடிய நேரு விளையாட்டு அரங்கம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது எனவும் அறிகிறோம். மணிகண்டன், விசாரிங்களேன், என்னுடைய நினைவு சரியா இருந்தா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஒரு பதவியேற்பு விழா அட்லீஸ்ட் நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றதாக நினைவு. ஐ மைட் பி ராங் as well. ஸோ யாருக்கு அங்கே நடந்திருக்குங்கிறதையும் நம்ம விசாரிக்கலாம். சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா மண்டபத்தில் தான் செல்வி ஜெயலலிதா பிரம்மாண்டமாக பதவியேற்றுக்கும் போது பதவியேற்றுக் கொள்வாங்க. ஸோ அதையெல்லாமும் கூட நம்ம பார்க்கணும். ஓகே.